சவுதி அரேபியாவின் பாலைவன சாலைகளில் லாரி ஓட்டத் தொடங்கி 3 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஊரில் இருக்கும் குடும்பத்திற்காக ரத்தம் சிந்தி உழைத்து மாதம் 2 லட்சம் ரூபாய் குறையாமல் அனுப்பிவிடுவேன். ஆனால் சமீப காலமாக ஒரு நெருடல் என் மனதை குடைந்தது. வீட்டில் உள்ளவர்களுக்கு என் மீது பாசம் இருக்கிறதா அல்லது நான் அனுப்பும் 2 லட்சத்தின் மீது பாசம் இருக்கிறதா என்ற கேள்வி என்னை தூங்கவிடவில்லை. இதை சோதித்து பார்க்க ஒரு விபரீத முடிவை எடுத்தேன். என் நண்பரிடம் என் அண்ணனின் எண்ணை கொடுத்து, எனக்கு விபத்தில் உயிர் பிரிந்து விட்டது என்று சொல்லுங்கள். என் உடலை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர உடனடியாக 20 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாக சொல்லுங்கள் என்றேன். மறுமுனையில் போன் எடுக்கப்பட்டது. நண்பர் சொன்ன செய்தியை கேட்டு சில நொடிகள் மௌனம் நிலவியது. என் இதயம் படபடவென அடித்து கொண்டது. அண்ணன் என்ன சொல்லப் போகிறார்? தம்பி இல்லையே என்று கதறப் போகிறாரா? ஆனால் அண்ணன் சொன்ன வார்த்தைகள் என் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தன. இப்போதைக்கு எல்லா பணத்தையும் தொழிலில் முதலீடு செய்து விட்டேன். இப்போது பணம் எடுத்தால் நாங்கள் நடுத்தருவுக்கு வந்து விடுவோம். அதனால் தம்பியை அங்கேயே சவுதியிலேயே அடக்கம் செய்து விடுங்கள் என்று மிக சாதாரணமாக கூறிவிட்டு இணைப்பை துண்டித்தார். அவர் பேசி முடித்தபோது என் உடலிலிருந்து உயிர் பிரிந்தது போன்ற உணர்வு. என் உழைப்பை சுவைத்தவர்கள் என் உடலை கூட பார்க்க விரும்பவில்லை. நான் உடைந்து போனேன். அந்த சமயத்தில் நான் பெரிய அளவில் நம்பிக்கை வைக்காத ஒரு அந்நியருக்கு போன் செய்தேன். ஆனால் அவர் பேசிய வார்த்தைகள் எனக்கு புது தெம்பை கொடுத்தன. சொந்தங்கள் துரோகம் செய்த இடத்தில் அந்நியர்கள் என் இதயத்திற்கு நெருக்கமானார்கள். இந்த கசப்பான சூழல் இன்று நேற்று அல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பே நான் கிராமத்தில் வாழ்ந்த போதே தொடங்கிவிட்டது. அன்று ஒரு நாள் வீட்டின் கதவு பலமாக தட்டப்பட்டது. நான் ஓடிப்போய் திறந்தபோது சில ஆட்கள் அராஜகமாக வீட்டிற்குள் நுழைந்தார்கள். முன்னால் வந்தவன் நல்ல பருமனாக உடல்வாகு கொண்டவன். மார்பை நிமித்தி கொண்டு திமிராக உள்ளே வந்தான். வீட்டில் அம்மாவும் என் சகோதரிகளும் மட்டுமே இருந்தனர். நான் தற்செயலாக அன்று கிரிக்கெட் விளையாட செல்லாமல் சீக்கிரம் வீட்டிற்கு வந்ததால் தப்பித்தோம். இல்லையெனில் அவன் என்ன செய்திருப்பானோ? அந்த மனிதனின் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. வாயிலிருந்து போதை வஸ்துக்களின் துர்நாற்றம் அவன் ஒரு போதைக்கு அடிமையானவன் என்பதை காட்டியது. அவனது சிவந்த பற்களும் கனத்த உருவமும் என்னை பயமுறுத்தினாலும் நான் தைரியத்தை வளர்த்து கொண்டு கேட்டேன், யார் நீ? எதற்காக எங்கள் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைகின்றாய்? அவன் என்னை பார்த்து ஒரு ஏளன சிரிப்பு சிரித்தான். முன்னால் இருந்து நகர தம்பி, இல்லை என்றால் அடித்து விடுவேன் என்று மிரட்டினான். அவன் முகம் எனக்கு எங்கோ பார்த்தது போல் இருந்தது. உன்னை எனக்கு தெரியும், ஆனால் பெயர் சரியாக தெரியவில்லை. யார் நீ என்று கேட்டேன். அவன் என் கழுத்தில் கையை வைத்து முன்னேற முயன்ற போது அம்மா பதறி போய் குறுக்கே வந்து நின்றார். அந்த ஆளின் முன்னால் கை கூப்பி, சாமி, என் பிள்ளையை விட்டு விடுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேளுங்கள் என்று கெஞ்சினார். அம்மா இப்படி பயந்து போய் நிற்பதை பார்த்து எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அம்மா, இவன் யார்? இவனிடம் ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? முதலில் உள்ளே போங்கள் என்று நான் கத்தினேன். அம்மா தன் சேலை தலைப்பை சரி செய்தபடி நடுங்கும் குரலில் சொன்னார், மகனே, இவர் பெயர் ஜெகநாதன். இவருக்கு நாம் நிறைய கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று கூறிவிட்டு மேற்கொண்டு பேச முடியாமல் விரல்களை பிசைந்து கொண்டு நின்றார். எனக்கு தலை சுற்றியது. கடன்? என்ன கடன்? எனக்கு தெரியாமல் என்ன நடக்கிறது இங்கே? எனக்கு அப்போது 20 வயது. குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய வயதில் இருந்த என்னை இன்னும் ஒரு குழந்தையாகவே கருதி எல்லாவற்றையும் என்னிடமிருந்து மறைத்திருந்தார்கள். ஜெகநாதன் அங்கிருந்த கட்டிலில் தெனாவாட்டாக அமர்ந்தான். அவனது ஆட்கள் அவனது கால்களை அமுக்கிவிடத் தொடங்கினர். அவர்கள் கையில் ஆயுதங்கள் இருந்தன. சண்டையிட்டால் நம்மால் ஜெயிக்க முடியாது என்று என் அறிவு சொன்னது. அவன் என்னை சைகை காட்டி அழைத்தான். நான் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவன் அருகில் சென்றேன். அவன் என் முகத்தையே உற்று பார்த்தான். சின்ன பையன், உன் முகத்தை பார்த்தால் அப்படியே உன் அப்பா மாணிக்கத்தை போலவே இருக்கிறது. அவரும் இப்படித்தான். கோபப்பட்டால் தாடை இறுகி போய் நிற்பார் என்று சொல்லிவிட்டு பெருத்த குரலில் சிரித்தான். உங்களுக்கு என் அப்பாவை எப்படி தெரியும்? அம்மா சொல்லும் அந்த கடன் என்ன என்று நான் ஆவேசமாக கேட்டேன். அவன் புன்னகைத்து விட்டு சொன்னான், தம்பி, உனக்கு கோபம் ஜாஸ்தி. நீ வாழ்க்கையில் ரொம்ப தூரம் போவாய். ஆனால் இப்போது உண்மையை சொல்கிறேன், கேள். என் அருகில் வந்து உட்கார் தம்பி என்று ஜெகநாதன் கம்பீரமாக சொன்னான். அவன் அமர்ந்திருந்த அந்த கட்டிலில் எனக்கும் கொஞ்சம் இடம் ஒதுக்கி தந்தான். பார்க்கத்தான் அவன் முகம் பயங்கரமாக இருந்ததே தவிர அவன் பேசும் விதம் ஆச்சரியப்படும்படி மிகவும் மென்மையாக இருந்தது. தம்பி, உன் அப்பா இந்த வீட்டை வாங்குவதற்காக என்னிடம் பெரும் தொகையை கடனாக வாங்கியிருந்தார். அவர் மறைந்து 7 ஆண்டுகளாகிவிட்டன. இதுவரை அந்த கடனை திருப்பி தர உங்கள் குடும்பத்தில் யாரும் முன்வரவில்லை. அதுதான் ஒரு முடிவோடு கிளம்பி வந்தேன் என்று அவன் நிதானமாக சொன்னான். நான் அதிர்ச்சியுடன் அம்மாவை பார்த்தேன். அவன் சொல்வது உண்மையா என்று என் கண்கள் கேட்டன. அம்மா தலைகுனிந்து நின்றார். அந்த மௌனமே சாட்சி சொன்னது. என் அப்பா உண்மையிலேயே உன்னிடம் கடன் வாங்கி இருக்கிறார் என்று.
தம்பி, நான் என்ன முடிவு செய்திருக்கிறேன் என்று கேட்க மாட்டாயா என்று அவன் கேட்டான். அவனது முகத்தில் இருந்த அந்த ஆரம்பகால கோபம் இப்போது மறைந்து ஒரு விதமான கனிவு தெரிந்தது. ஒருவேளை நான் நினைப்பது போல அவன் கெட்டவன் இல்லையோ என்று கூட தோன்றியது. அவனுக்கு 50 வயது இருக்கலாம். நரைத்த முடிகள் அவனது வயதை சொன்னாலும் கைகள் இன்னும் ஒரு முரடனைப் போலவே வலிமையாக இருந்தது. நான் மெல்ல பேச்சை மாற்ற முயன்றேன். சரி, நீங்கள் என்னதான் முடிவு செய்திருக்கிறீர்கள்? அவன் சிரித்தான். உன் அப்பா மாணிக்கத்தைப் போலவே நீயும் பேச்சை மாற்றுவதில் கில்லாடியாக இருக்கிறாய். சரி, நேராக விஷயத்திற்கு வருகிறேன். உங்கள் குடும்பம் திருப்பி தர வேண்டிய கடன் மிக அதிகம். அதை அடைக்க உங்களுக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். அதற்கு ஒரு சுலபமான வழி இருக்கிறது. நீ என் மகளை திருமணம் செய்து கொண்டால் உங்கள் கடன் முழுவதையும் நான் தள்ளுபடி செய்து விடுகிறேன். அவன் இதை சொன்னதும் எனக்குள் ஒரு நிம்மதி பரவியது. நான் அம்மாவை பார்த்தேன். அம்மா, கவலைப்படாதீர்கள், நான் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன் என்று என் கண்கள் அவருக்கு சொன்னன. என் அண்ணன் போலீஸில் வேலை செய்தாலும் அவர் சம்பளம் வீட்டு செலவுக்கே சரியாக இருந்தது. நானோ யாருடைய மிரட்டலுக்கும் பணியாதவன். சொந்த காலில் நிற்க வேண்டும், என் குடும்ப கடனை அடைக்க வேண்டும் என்ற வெறி எனக்குள் இருந்தது. ஜெகநாதன் சொன்ன இந்த யோசனை எனக்கு நியாயமாக தோன்றியது. அவன் ஒரு பெரிய செல்வந்தன், ஊரே அஞ்சுமாள். அவனது மகளை திருமணம் செய்வதில் எனக்கு என்ன நஷ்டம் வந்துவிடப் போகிறது? நான் சம்மதித்தேன். ஆனால் அடுத்த நிமிடம் அவன் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் இடியாக வந்து விழுந்தன. அவன் தன் மீசையை முறுக்கி கொண்டு சொன்னான், அது மட்டுமல்ல தம்பி, உன் அக்காவை எனக்கு திருமணம் செய்து கொடுத்தால் அந்த கடனை தள்ளுபடி செய்வதுடன் உன் அண்ணன்களுக்கும் தொழில் செய்ய பெரிய தொகையை நான் தருவேன். நீயும் என் தொழிலில் கூட்டாளியாக சேர்ந்து கொள்ளலாம். அவன் பேசி முடிப்பதற்குள் நான் ஆத்திரத்தில் துள்ளி குதித்து எழுந்தேன். என் கண்கள் சிவந்தன. என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. 50 வயது கடந்த இந்த ஆள் என் அக்காவை கேட்கின்றானா? கோபத்தில் அவனை ஓங்கி அறைய கையை ஓங்கினேன். ஆனால் அவனது ஆட்கள் சற்றென்று வந்து என் கையை பிடித்து கொண்டார்கள். உனக்கு என்ன திமிர்? உன் வயதை பார்த்தாயா? என் அக்காவை பார்த்தாயா என்று நான் கத்தினேன். என் அக்காவிற்கு இப்போது 28 வயது. வறுமையின் காரணமாக அவளுக்கு இன்னும் திருமணம் கைகூடவில்லை. அதற்காக அவளை விட 2 மடங்கு வயது கொண்ட இந்த ஆளுக்கு அவளை தாரை வார்ப்பதா? நான் அவ்வளவு சுயநலக்காரன் அல்ல. என் அக்கா வாழ்நாள் முழுவதும் அழுது கொண்டே வாழ்வதை விட அவள் திருமணமே செய்யாமல் என் வீட்டிலேயே இருப்பதையே நான் விரும்புவேன். ஆனால் அந்த பாவி ஜெகநாதன் கொஞ்சமும் கூச்சமில்லாமல், தம்பி, ஒரு ஆணை பொறுத்தவரை வயதை பார்க்க மாட்டார்கள், அவனிடம் இருக்கும் பணத்தை தான் பார்ப்பார்கள். ஜெகநாதன் கோபத்தில் கத்தினான். ஆனால் நான் அஞ்சவில்லை. அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்தேன். சத்தம் கேட்டு அம்மா ஓடி வந்தார். என் அக்கா நிர்மலா தேநீர் தட்டுடன் அங்கே வந்து நின்றாள். என்னை பார்த்து அவள் கண்கள் கலங்கின. நிர்மலா, நீ உள்ளே போ, நான் சொல்லும் முறை வெளியே வராதே என்று என்னை விட 8 வயது மூத்த அக்காவிடம் அதிகாரமாக கூறினேன். அவள் மௌனமாக உள்ளே சென்றாள். அம்மா என்னை தடுத்து பார்த்தார். ஆனால் அந்த ஆளை இப்போதே அடித்து விரட்ட வேண்டும் என்ற வெறி எனக்குள் இருந்தது. பணத்திற்காக என் அக்காவை விற்க மாட்டேன். மரியாதையாக இங்கிருந்து கிளம்புங்கள். உங்கள் பணத்தை எப்படியாவது சீக்கிரம் தந்து விடுகிறோம் என்று நான் வாசலை காட்டினேன். ஜெகநாதன் ஆத்திரத்துடன் என்னை முறைத்தான். நீ பெரிய தவறு செய்து விட்டாய் தம்பி. என்னை பகைத்து கொண்டதற்காக வாழ்நாள் முழுவதும் அழப்போகிறாய். உனக்கு ஒரு ராஜ வாழ்க்கை தர நினைத்தேன், ஆனால் நீ அதை நிராகரித்து விட்டாய் என்று கூறிவிட்டு தன் ஆட்களுடன் வெளியேறினான். நான் அறைக்குள் சென்றபோது நிர்மலா அக்கா தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். அவள் தலையில் கை வைத்து, அக்கா, பயப்படாதே. அந்த ஆளுக்கு அவ்வளவு தைரியம் வந்து விட்டதா? அப்பாவின் வயதில் இருக்கும் அவன் உன்னை மணக்க ஆசைப்படுவதா? அவனை சும்மா விடமாட்டேன் என்றேன். நான் பேசி முடிப்பதற்குள் அம்மா ஓடி வந்து என் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டார். நான் அதிர்ந்து போய் நின்றேன். எவ்வளவு காலம்தான் இவளை இப்படியே வீட்டில் வைத்திருப்பாய்? இவள் வயதில் இருக்கும் பெண்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். வறுமையில் இருக்கும் நமக்கு இப்படிப்பட்ட வரன்கள் தான் வரும். அங்கேயாவது இவள் நிம்மதியாக வாழ்வாள் என்று அம்மா கதறினார். அம்மா இப்படி பேசுவார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அக்கா, உனக்கு இதில் சம்மதமா என்று கேட்டேன். அக்கா அழுது கொண்டே இல்லை என்று தலையசைத்தாள். உடனே அம்மா அக்காவை அடிக்கத் தொடங்கினார். நான் தடுத்து அக்காவை காப்பாற்றினேன். அம்மா, என்னை நம்புங்கள், எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன் என்று உறுதியளித்தேன். உன் அப்பாவும் இதைத்தான் சொன்னார். ஆனால் எதையும் செய்யாமல் எங்களை இந்த நடுத்தருவில் விட்டு போய்விட்டார் என்று அம்மா அழுது கொண்டே உள்ளே சென்றார். அக்காவிடம் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கும்படி அம்மா கட்டாயப்படுத்துவது முற்றத்தில் இருந்த எனக்கு தெளிவாக கேட்டது. மனம் பாரமாக இருக்க வீட்டை விட்டு வெளியே வந்தேன். பாதி தூரம் கூட சென்றிருக்க மாட்டேன். ஒரு கார் வந்து நின்றது. ஜெகநாதனின் ஆட்கள் என்னை கடத்தி சென்றனர். அவர்களுடைய இடத்திற்கு என்னை கொண்டு போய் நிறுத்தினார்கள். ஜெகநாதன் அங்கே இருந்தான். தம்பி, பிடிவாதம் பிடிக்காது. இது உனக்கு லாபமான விஷயம்.
உன் அக்காவை நான் ராணி போல வைத்திருப்பேன். என் சொத்து முழுவதையும் அவள் பெயரில் எழுதிவிடுகிறேன் என்று கெஞ்சும் குரலில் பேசினான். நான் மறுப்பதாக தலையசைத்தேன். உடனே அவன் ஆள் ஒருவன் என் கன்னத்தில் பலமாக அறைந்தான். ஒப்புக்கொள், அதுதான் உனக்கு நல்லது என்று மிரட்டினான். உலகத்தின் அத்தனை செல்வங்களை கொடுத்தாலும் என் அக்காவை நான் வெறுக்க தயாராக இல்லை. அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால் என் பெரிய அண்ணனும் இந்த திருமணத்திற்கு சம்மதித்திருந்தார். அந்த ரவுடிக்கு அரசியல்வாதிகளுடன் தொடர்பு இருந்ததால் அண்ணன் தனது பதவி உயர்வுக்காக அக்காவை பலி கொடுக்க துணிந்து விட்டார். நான் நினைத்தால் இப்போதே உங்களை அந்த வீட்டிலிருந்து துரத்தி விடுவேன். அந்த வீட்டை வாங்க நான் தான் பணம் கொடுத்தேன். இது உன் அப்பா பெயரில் இருந்தாலும் சரி என்று ஜெகநாதன் மிரட்டத் தொடங்கினான். அங்கிருந்து தப்பித்து நான் வீட்டிற்கு ஓடி வந்தேன். வீடு உருகுலைந்து கிடந்தது. ஜெகநாதனின் ஆட்கள் வீட்டிற்குள் புகுந்து ரகளை செய்திருக்கிறார்கள் என்பது புரிந்தது. அம்மா கோபத்தோடு என்னிடம் வந்தார். அவர்கள் நம்மை வீட்டை விட்டு துரத்தப் போகிறார்கள். 4 பெண்களை வைத்துக்கொண்டு நான் எங்கே போவேன்? நீ ஆண் பிள்ளை, எங்கேயாவது பிழைத்து கொள்வாய். நாங்கள் எங்கே போவது என்று கத்தினார். எனக்கு வேறு வழி தெரியவில்லை. ஒரு முடிவெடுத்தேன். அம்மா, அந்த ஆளிடம் சொல்லுங்கள், எனக்கு 2 ஆண்டுகள் அவகாசம் கொடுக்கட்டும். அதற்குள் நான் அவனது கடனை அடைக்கவில்லை என்றால் நானே என் அக்கா திருமணத்தை அவனுடன் நடத்தி வைக்கிறேன் என்றேன். அதிர்ஷ்டவசமாக 2 ஆண்டுகள் அவகாசம் என்ற என் நிபந்தனையை ஜெகநாதன் ஏற்றுக்கொண்டான். சரி தம்பி, நான் காத்திருக்கிறேன் என்று அவன் சொன்னபோது என் மனதில் ஒரு பாரம் இறங்கியது. அதே சமயம் அந்த பெரிய தொகையை எப்படி சேர்க்கப் போகிறோம் என்ற பயமும் எழுந்தது. வாக்குறுதியை காப்பாற்றுவதில் எங்களை போன்ற கெட்டவர்கள்தான் முதலிடத்தில் இருப்போம். இந்த 2 ஆண்டுகளில் என் நிழல் கூட உன் அக்கா மீது படாது, கவலைப்படாதே என்று அவன் சொன்னபோது எனக்கு அவன் மேல் ஒரு விதமான பரிதாபம் ஏற்பட்டது. அவன் பிறவியிலேயே கெட்டவன் அல்ல. சூழ்நிலைகள் அவனை ஒரு முரடனாக மாற்றியிருந்தன. ஆனாலும் என் அக்காவுக்கு அவனை திருமணம் செய்து வைக்க என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. கையில் போதிய பணம் இல்லை. அதனால் ஒரு ஆபத்தான ஆனால் அதிக பணம் கிடைக்கும் ஒரு வழியை தேர்ந்தெடுத்தேன். கடல் வழியாக முறையான ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக சவுதி அரேபியாவிற்கு செல்ல துணிந்தேன். யாரிடமும் இதை பற்றி மூச்சுவிடவில்லை. அக்கா, நான் வரும் வரை காத்திரு. எக்காரணம் கொண்டும் அந்த ஆளை திருமணம் செய்ய சம்மதிக்காதே. உனக்காக உன் தம்பி நான் இருக்கிறேன் என்று அக்காவிடம் ஆறுதல் கூறிவிட்டு புறப்பட்டேன். நான் கடலில் மூழ்கி சாகப் போகிறேன் என்று நினைத்த என் அண்ணன் என்னிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டார். பயணம் மிக கடினமாக இருந்தது. மரணத்தின் விளிம்பில் நின்றுதான் அந்த பயணத்தை தொடர்ந்தோம். ஒரு வழியாக சவுதி மண்ணில் கால் வைத்தேன். என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. அங்கே லாரி ஓட்டுநர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைத்ததை அறிந்தேன். ஊரில் அப்பாவின் டாக்ஸியை ஓட்டிய அனுபவம் எனக்கு இருந்தது. ஆனால் இவ்வளவு பெரிய ராட்சச லாரிகளை ஓட்டுவது அவ்வளவு எளிதல்ல. அங்கேதான் எனக்கு ஒரு குரு கிடைத்தார். அவர்தான் சுபைர் அண்ணன். கடந்த 16 ஆண்டுகளாக அங்கே லாரி ஓட்டி வருகிறார். அவரும் நம் ஊர்க்காரர் தான். அவர் எனக்கு லாரி ஓட்ட கற்றுக் கொடுத்தது மட்டுமன்றி ஒரு தந்தையைப் போல என்னை பார்த்து கொண்டார். என் கடின உழைப்பால் சில ஆண்டுகால வேலையை சில மாதங்களிலேயே கற்றுத் தேர்ந்து ஒரு சிறந்த ஓட்டுநராக மாறினேன். வேலை முடிந்து வரும் பொழுதெல்லாம் சுபைர் அண்ணனின் கால்களை அமுக்கி விடுவேன். அவரும் என்னை மகனைப் போல நேசித்தார். ஒரு நாள் அவர் தன் கதையை சொன்னார். தன் சகோதரிகளின் திருமணத்திற்காக இத்தனை ஆண்டுகள் இங்கு உழைக்கிறார். ஆனால் ஊரில் இருக்கும் அவரது குடும்பத்தினர் அவர் அனுப்பும் பணத்தின் மீது காட்டும் அக்கறையை அவர் மீது காட்டுவதில்லை. அவர் அனுப்பும் பணத்திற்காக மட்டுமே அவர்கள் போன் செய்வார்கள். இதை கேட்கும்போது என் நெஞ்சை வெடித்தது. 6 மாதங்கள் உருண்டோடின. நான் இறந்து விட்டதாக என் குடும்பத்தினர் நினைத்திருப்பாரோ என்ற பயம் வந்தது. சுபைர் அண்ணன் வற்புறுத்தியதால் வீட்டிற்கு போன் செய்தேன். நிர்மலா அக்கா தான் போனை எடுத்தாள். என் குரலை கேட்டதும் கதறி அழுதாள். தம்பி, நீ உயிரோடு தான் இருக்கிறாயா? அம்மா உன்னை நினைத்து உருகி போய்விட்டார்கள் என்றாள். அம்மா போனில் வந்ததும் தேம்பி தேம்பி அழுதார். மகனே, நீ சீக்கிரம் திரும்பி வந்துவிடு. உன் அக்காவை அந்த ஆளுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டோம். உன் பிரிவை என்னால் தாங்கவில்லை. உன் அண்ணன் எப்போது வீட்டிற்கு வருகிறான், எப்போது போகிறான் என்றே தெரியவில்லை. அவன் முகம் பார்த்து பல நாட்களாகிவிட்டது என்று புலம்பினார். அண்ணன் ஏன் இப்படி மாறிப்போனார் என்று எனக்கு புரியவில்லை. நான் அதுவரை சிறுக சிறுக சேர்த்த 1 லட்சம் ரூபாயை வீட்டிற்கு அனுப்பினேன். அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட அம்மா அடுக்கடுக்காக எனக்கு ஆசீர்வாதங்களை வழங்கினார். நான் 1 லட்சம் ரூபாய் அனுப்பியிருந்தேன். ஆனால் அண்ணன் அம்மாவிடம் 60,000 ரூபாய் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் என்பது எனக்கு பிறகுதான் தெரிந்தது. அண்ணனை நம்ப முடியாது. அம்மாவுக்கு தனியாக பணம் அனுப்ப வேண்டும் என்று அப்போதே முடிவெடுத்தேன். சவுதியில் என் சம்பளம் உயர்ந்தது. என் கஷ்டங்களை மறந்துவிட்டு வீட்டிற்காக ஓடி ஓடி உழைத்தேன். என் சகோதரிகளின் வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும், என் குடும்ப கடன் தீர வேண்டும் என்பதுதான் என் ஒரே லட்சியமாக இருந்தது. ஆனால் 15 மாதங்கள் கடந்த நிலையில் என் குடும்பத்தினரின் குணம் மாறத் தொடங்கியது.
நான் பணம் அனுப்ப தவறினால் அண்ணன் திட்டினார். அம்மா பேச மறுத்தார். நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்பதை விட பணம் எப்போது வரும் என்று கேட்பதில்தான் அவர்களுக்கு ஆர்வம் இருந்தது. அக்காவுக்கு நகை எடுக்க வேண்டும், அண்ணனுக்கு பணம் போதவில்லை என்று ஒவ்வொரு முறையும் பணத்தை பற்றியே பேசினார்கள். அவர்களின் சுயநலத்தை கண்டு மனம் வெந்து போன நான் மெல்ல மெல்ல அவர்களிடம் பேசுவதையே குறைத்து கொண்டேன். வங்கி மேலாளராக இருக்கும் ஒரு நல்ல வரன் அக்கா நிர்மலாவிற்கு அமைந்தது. நான் போக முடியாவிட்டாலும் என் உழைப்பின் அத்தனை பணத்தையும் திருமணத்திற்காக அனுப்பி வைத்தேன். என் நிபந்தனையின்படி 2 வருடம் முடிவதற்குள் என் அக்காவின் திருமணத்தை ஒரு கௌரவமான இடத்தில் நடத்தி வைத்து ஜெகநாதனிடம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினேன். பிறகு 2வது அக்காவுக்கும் திருமணம் வரன் வந்தது. குறுகிய காலத்தில் திருமணம் என்பதால் இன்னும் கூடுதலாக உழைத்தேன். என் குரு சுபைர் அண்ணன் தன் சேமிப்பு முழுவதையும் கொடுத்து எனக்கு உதவினார். 2 சகோதரிகளின் திருமணத்தையும் வெற்றிகரமாக முடித்தபோது எனக்கு ஒரு நிம்மதி இருந்தது. ஆனால் என் தாய் மற்றும் அண்ணனின் பணத்தாசை அடங்கவில்லை. எனக்கு இன்னும் 2 தங்கைகள் இருந்தனர். அவர்களும் வளர வளர அவர்களுக்கான திருமண செலவு என் தோளில் விழுந்தது. எனக்கு திருமணம் செய்யவோ என் வாழ்க்கையை பற்றி யோசிக்கவோ அங்கே நேரமில்லை. நான் ஒரு பணம் கறக்கும் இயந்திரமாக மட்டுமே அவர்களுக்கு தெரிந்தேன். இரவு பகலாக தூக்கம் இல்லாமல் லாரி ஓட்டி அடுத்த 2 தங்கைகளுக்கும் நல்ல இடங்களில் திருமணம் செய்து முடித்தேன். அப்பாவிற்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றிவிட்டேன் என்ற நிம்மதியுடன் இனிமேலாவது எனக்காக வாழலாம், ஊருக்கு போய் ஒரு சொந்த தொழில் செய்யலாம் என்று நினைத்தேன். ஆனால் விசித்திரம் பாருங்கள், 4 பேருக்கும் திருமணம் முடிந்து தேவைகள் தீர்ந்த பிறகு ஊரிலிருந்து எனக்கு ஃபோன் வருவதே நின்றுவிட்டது. நான் ஆசையாக அம்மாவுக்கு ஃபோன் செய்தாலும் யாரும் எடுப்பதில்லை. அவர்களின் நோக்கம் நிறைவேறிவிட்டது. இனி நான் அவர்களுக்கு எதற்கு? என் குரு சுபைர் அண்ணன் என் தோளை தொட்டு சொன்னார், தம்பி, இனியாவது உன்னை பற்றி யோசி. இப்படியே உழைத்து அனுப்பினால் கடைசியில் என்னைப் போல உன்னையும் நடுத்தருவில் விட்டு விடுவார்கள். உனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள். அவர் சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை என்பதை அடுத்த சில நாட்களில் நான் உணரப்போகிறேன் என்று அப்போது எனக்கு தெரியாது. குருவின் ஆறுதலால் தெரிய நான் இனி எனக்காக மட்டுமே உழைப்பேன் என்று வைராக்கியம் கொண்டேன். 2 மாதங்களாக ஊரிலிருந்து ஒரு போன் கூட வரவில்லை. நான் வேலையை விட்டு நீக்கப்பட்டதாகவும் கையில் ஒரு காசு கூட இல்லை என்றும் பொய் சொன்னதுதான் இதற்கு காரணம். நான் சொன்ன அந்த ஒரு பொய்யில் என் குடும்பத்தின் அத்தனை முகத்திரைகளும் கிழிந்து தொங்கின. உழைப்பிலேயே காலத்தை கழித்தேன். இதயம் மரத்து போனது. கண்கள் கல்லாகிவிட்டன. ஓய்வில்லாத உழைப்பால் என் உடல்நலம் குன்றியது. என் தந்தை உயிரோடு இருந்திருந்தால் கூட இந்த அளவிற்கு என்னை கவனித்திருக்க மாட்டார். அந்த அளவுக்கு சுபைர் அண்ணன் என்னை பார்த்து கொண்டார். தம்பி, உன்னை நீயே அழித்து கொள்ளாதே, உனக்காக வாழ பழகு என்று அவர் அடிக்கடி கூறுவார். ஆனால் என் அடிமனதில் ஒரு ஆசை இருந்தது. என் குடும்பம் இவ்வளவு கல் நஞ்சக்காரர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களை மீண்டும் ஒரு முறை சோதித்து பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. இதற்கிடையில் என் அண்ணனுக்கு ஃபோன் செய்து எனக்கு மீண்டும் வேலை கிடைத்து விட்டது என்று சொன்னேன். அடுத்த நொடியே அண்ணனின் குரலில் தேன் ஒழுகியது. அனைவரிடமும் என்னை பேச வைத்தார். அப்போதுதான் அந்த இடி போன்ற செய்தி எனக்கு தெரிந்தது. என் பெரிய அக்கா நிர்மலாவிற்கு விவாகரத்து ஆகிவிட்டது. உனக்கு குழந்தை பிறக்காது என்று சொல்லி அவள் கணவன் அவளை துரத்தி விட்டான். அக்கா பேசாமல் ஒரு மூலையில் முடங்கி கிடப்பதை கேட்டு என் இதயம் துடித்தது. குடும்பத்தை அநியாயமாக சோதித்து விட்டோமே, அவர்களுக்கு என் தேவை இன்னும் இருக்கிறது என்று நினைத்து வருந்தினேன். அண்ணனோ திருமணம் செய்து கொண்டு தனியாக குடித்தனம் போய்விட்டார். அம்மா மற்றும் சகோதரிகளை அவர் கண்டுகொள்வதே இல்லை. மாதம் பிறந்ததும் என்னிடம் பணம் கேட்டு ஃபோன் செய்வார். அதில் பாதியை தான் வைத்துக்கொண்டு மீதியை அம்மாவிடம் கொடுப்பார். சவுதிக்கு வந்து 3 வருடங்கள் முடிந்துவிட்டது. இப்போது என்னிடம் ஒரு சொந்த தொழில் தொடங்கும் அளவிற்கு பணம் இருந்தது. ஊருக்கு கிளம்பும் முன் என் அண்ணனை ஒரு கடைசி சோதனை செய்ய விரும்பினேன். என் குரு சுபைர் அண்ணனிடம் கெஞ்சினேன். அண்ணா, என் அண்ணனுக்கு ஃபோன் செய்து நான் விபத்தில் இறந்து விட்டதாக சொல்லுங்கள். என் உடலை ஊருக்கு கொண்டு வர 20 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று கேளுங்கள் என்றேன். சுபைர் அண்ணன் முதலில் மறுத்தார். மரணத்தை வைத்து விளையாட்டு வேண்டாம் தம்பி என்றார். ஆனால் என் பிடிவாதத்தால் ஒப்புக்கொண்டார். அடுத்த நாள் என் அண்ணனுக்கு ஃபோன் செய்யப்பட்டது. சுபைர் அண்ணன் தழுதழுத்த குரலில் சொன்னார், உன் தம்பி வேலை செய்யும் போது இறந்து விட்டான். அவன் உடலை ஊருக்கு கொண்டு வர 20 லட்சம் ரூபாய் செலவாகும். உடனடியாக பணத்தை அனுப்பு. மறுமுனையில் ஒரு நிமிடம் மௌனம். பிறகு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அண்ணன் போனை துண்டித்து விட்டார். எனக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. உடன் பிறந்த தம்பி இறந்து விட்டான் என்று தெரிந்தும் அந்த பணத்திற்காக பயந்து போனை துண்டித்த அந்த மனிதனா என் அண்ணன்?
உடனே எனக்கு இன்னொரு எண் நினைவுக்கு வந்தது. பல ஆண்டுகளுக்கு முன் என் அக்காவை கேட்டு வந்தாரே, அதே முரடர் ஜெகநாதன். அவருடைய எண் அது. அண்ணனை சோதித்தது போலவே அவரையும் சோதித்து பார்க்க நினைத்தேன். ஆனால் அதற்குள் என் அண்ணனிடமிருந்து மீண்டும் ஒரு போன் வந்தது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் என் ஆன்மாவையே சுட்டெரித்தன. இனி இந்த எண்ணிலிருந்து கூப்பிடாதீர்கள், சக்திவேல் என்று யாரும் எனக்கு தெரியாது என்று கூறிவிட்டு இணைப்பை துண்டித்தார். அதே எண்ணிலிருந்து தான் மாதம் 2 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டிருந்தார். இப்போது தம்பி பிணமாக கிடைக்கிறான் என்றதும் யாரென்றே தெரியாது என்று கை கழுவி விட்டார். விவாகரத்து ஆகி வீட்டில் முடங்கி கிடக்கும் அக்கா நிர்மலாவை பார்க்க கூட எனக்கு துணிவில்லை. அவளுக்காகத்தான் நான் இந்த பாலைவனத்தில் காய்ந்தேன். ஆனால் என் பிணத்தை கூட வாங்க என் இரத்தங்களுக்கு மனமில்லை. உடைந்து போன நான் கடைசியாக அந்த முரடர் ஜெகநாதனுக்கு போன் செய்ய சொன்னேன். சுபைர் அண்ணன் போன் செய்தார். முதல் ஒலியிலேயே ஜெகநாதன் போனை எடுத்தார். தம்பி, நீ நல்லா இருக்கியா? உன்னை பற்றி ஒரு தகவலும் இல்லையேன்னு கவலையாக இருந்தேன். நீ என்னை வெறுக்கலாம், ஆனால் உன் அப்பாவும் நானும் ஒரு காலத்தில் நெருங்கிய நண்பர்கள். நீ எனக்கு மகன் மாதிரி என்று அவராகவே பேசத் தொடங்கினார். சுபைர் அண்ணன் தன் குரலை மாற்றிக்கொண்டு, சக்திவேல் இப்போது உயிரோடு இல்லை. அவன் வேலை செய்யும் போது இறந்து விட்டான். அவன் குடும்பத்தார் பிணத்தை வாங்க மறுக்கிறார்கள். நீங்கள் பணம் அனுப்பினால் பிணத்தை அனுப்பி வைக்கிறோம் என்றார். அடுத்த நொடி போனில் மறுமுனையில் ஜெகநாதன் அலறினார். என்ன விளையாடுகிறீர்களா? 6 நாளைக்கு முன்புதான் அவனிடம் பேசினேன். அவன் ஒரு தங்கமான பையன். இதோ பாருங்கள், பணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். நானே சவுதிக்கு வருகிறேன். என் மகனை போன அவனை பார்த்து கொள்கிறேன். அவனுக்கு எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்று கதறினார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. 2 முறை மட்டுமே சந்தித்த ஒரு அந்நியர் எனக்காக சவுதிக்கு வருவதாக கூறுகிறார். அவர் ஏன் இவ்வளவு அக்கறை காட்டுகிறார்? அவன் அப்பா ஒரு முறை என் உயிரை காப்பாற்றியவர். அந்த நன்றி கடனுக்காகத்தான் நான் அவனுக்கு உதவ வந்தேன். அவனுடைய அக்கா கல்யாண விஷயத்தில் கூட நான் அடம்பிடித்தது அவனுடைய பெரிய அண்ணன் கொடுத்த தூண்டுதலால் தான். ஆனால் இவ்வளவு சின்ன வயதில் தன் குடும்பத்திற்காக அந்த பையன் உழைத்த உழைப்பு எனக்கு அவன் மீது பெரிய மரியாதையை ஏற்படுத்தி விட்டது என்று ஜெகநாதன் சொன்னதை கேட்டபோது என் கண்கள் அருவியாய் கொட்டின. நான் யாரை கொள்ளைக்காரன் என்று வெறுத்தேனோ அவர் இன்று என் கண்ணுக்கு தெய்வமாக தெரிந்தார். ஊரில் அதிகாரமும் பயமும் கலந்த ஒரு மனிதராக அறியப்பட்ட அவர் எனக்காக உருகினார். அடுத்த சில நாட்களில் ஜெகநாதன் உண்மையிலேயே சவுதிக்கு வந்து சேர்ந்தார். என்னை உயிரோடு பார்த்ததும் ஓடி வந்து கட்டிப்பிடித்து கொண்டு, தம்பி, நீ உயிரோடு இருக்கிறாயா என்று அவர் அழுதபோது நானும் குழந்தையாய் அவர் மார்பில் சாய்ந்து அழுதேன். அவரது முகம் மாறியிருந்தது. உடல் இளைத்து ஒரு அமைதியான மனிதராக தெரிந்தார். உங்களை சோதிக்கத்தான் அப்படி செய்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்றேன். அவர் தன் கதையை சொன்னார். தம்பி, யாரும் பிறக்கும் போதே கெட்டவனாக பிறப்பதில்லை. 5 வயதில் அப்பாவை இழந்தேன். என் அம்மா அவ்வளவு அழகானவர். அப்பாவுடன் ஓடி வந்து திருமணம் செய்ததால் எங்களுக்கு உறவுகள் இல்லை. வாடகை வீட்டில் குடியிருந்தோம். அம்மா அடுத்தவர் வீடுகளில் வேலை செய்து என்னை படிக்க வைத்தார். ஆனால் இந்த உலகம் என் அம்மாவை நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை. வறுமையும் சுற்றியிருந்தவர்களின் வக்கிர பார்வைகளும் தான் என்னை ஒரு முரடனாக மாற்றியது என்று அவர் தன் கடந்த கால வழிகளை பகிர்ந்து கொண்டார். அன்று நான் ஒரு முடிவெடுத்தேன். துரோகம் செய்த சொந்தங்களை விட நன்றியுள்ள இந்த மனிதரே எனக்கு பெரியவர். அவர் காட்டிய அந்த மனிதநேயம் என் வாழ்க்கை பாதையை மாற்றியது. வீடு என்பது 4 சுவர்களோ அல்லது நாம் அனுப்பும் பணமோ அல்ல. நம் மீது உண்மையான அன்பு காட்டும் இதயங்கள் தான் உண்மையான வீடு என்பதை அன்று உணர்ந்தேன். ஜெகநாதன் தனது கடந்த கால கதையை சொல்ல சொல்ல என் கண்கள் குளமாயின. அன்று அடைமலையில் என் அம்மா உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். மருந்து வாங்க ஓடிவிட்டு நான் வீட்டிற்கு திரும்பிய போது அந்த வீட்டு உரிமையாளர் குடிபோதையில் என் அம்மாவை இழிவுபடுத்தி கொண்டிருந்தார். ஆத்திரத்தில் ஒரு செங்கலை எடுத்து அவன் தலையில் அடித்தேன். அவன் செத்தான். அன்று நான் 2 பேரை இழந்தேன். ஒன்று நான் நேசித்த என் அம்மா, இன்னொன்று நான் வெறுத்த அந்த உரிமையாளர். சிறுவன் என்பதால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்தது. சிறையிலிருந்து வெளியே வந்தபோது அநீதி இழைக்கப்படும் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க ஒரு கும்பலை உருவாக்கினேன். மக்கள் எங்களை ரவுடிகள் என்று அழைத்தனர். ஆனால் நாங்கள் அநீதியை தட்டி கேட்டோம். அப்போதுதான் உன் அப்பா மாணிக்கத்தின் நட்பு கிடைத்தது. அவர் என் உயிரை காப்பாற்றினார். அவருக்கு நான் கடன் பட்டிருந்தேன். அவர் வீடு கட்ட என்னிடம் பணம் கேட்டார். அவர் இறந்த பிறகு அந்த குடும்பத்தை காப்பது என் கடமை என்று நினைத்தேன். இப்போது நான் எல்லா அராஜகங்களையும் விட்டுவிட்டு ஒரு அநாத இல்லத்தையும் தொழிற்சாலையையும் நடத்தி வருகிறேன் என்று அவர் முடித்தார். அவரது முகத்தில் 51 ஆண்டுகால வாழ்க்கையின் சோர்வு தெரிந்தது. ஒரு காலத்தில் நான் யாரை கண்டு பயந்து வெறுத்தேனோ அவரிடம் இன்று மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க தோன்றியது. நான் வேலையை விட்டுவிட்டு அவருடனேயே நம் நாட்டிற்கு திரும்பினேன். ஊருக்கு வந்தபோது பல உண்மைகள் உரைத்தன. என் அண்ணன் பெரிய போலீஸ் அதிகாரியாகிவிட்டார். நான் வீட்டிற்கு அனுப்பிய 20 லட்சத்தை வைத்து அவர் சொகுசாக வாழ்கிறார்.
நான் பணத்தை திரும்பி கேட்டு விடுவேனோ என்ற பயம் அவர் கண்ணில் தெரிந்தது. அண்ணனை பார்த்து கைகூப்பி கும்பிட்டு விட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் வெளியேறினேன். ஆனால் என் அக்கா நிர்மலா டியூஷன் எடுத்து தன்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள். நான் நேராக ஜெகநாதனிடம் சென்றேன். ஐயா, என் அக்காவை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று வேண்டினேன். அவர் சிரித்தார். தம்பி, நான் வயதானவன். உன் அக்கா ஏற்கனவே ஒரு முறை விவாகரத்து ஆகி மனமுடைந்து இருக்கிறார். நான் அவளை திருமணம் செய்து மீண்டும் அவளை கைம்பெண்ணாக்க விரும்பவில்லை என்றார். ஆனால் நான் விடவில்லை. என் அம்மாவும் வற்புறுத்தினார். இறுதியில் அக்காவும் சம்மதிக்க ஜெகநாதனுக்கும் அக்காவுக்கும் திருமணம் நடந்தது. ஜெகநாதன் ஒரு வைரம் என்பதை அப்போதுதான் உலகம் உணர்ந்தது. இன்று அவர்கள் இருவரும் ஒரு அழகான குழந்தையுடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், அக்காவின் முதல் கணவனுக்குத்தான் குழந்தை பேறு இல்லை. ஆனால் பழி முழுவதையும் அக்கா மீது போட்டிருக்கிறார் என்பது பிறகுதான் தெரிந்தது. சவுதியில் எனக்கு துணையாக இருந்த குரு சுபைர் அண்ணனையும் நம் ஊருக்கே அழைத்து வந்து விட்டேன். இன்று நான் ஒரு தொழிற்சாலையை நடத்தி வருகிறேன். என் குடும்பம், என் நாடு என நிம்மதியாக இருக்கிறேன். சவுதியில் கழித்த அந்த 3 ஆண்டுகள் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தன. வெளிப்பார்வைக்கு கெட்டவர்களாக தெரியும் மனிதர்கள் எப்போதும் கெட்டவர்கள் அல்ல. இரத்த பந்தங்களே துரோகம் செய்யும் போது எங்கோ இருக்கும் ஒரு அந்நியன் நமக்காக உயிர் கொடுக்க முன் வருவான். நன்றி.